இங்க என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு? ஹேஷ்டாக் போட்டு விளையாடிட்டு இருக்கானுங்க. ப்ரோ நீ வந்து கும்மிடி பூண்டி பார்டர் தாண்டனா அவன் திட்டினா கூட உனக்கு தெரியாது தெரியுமா? இதுக்காக இப்ப நீ ஹிந்தி கத்துக்கிறியா? வந்து நான் ஏன்டா நடுராத்திரி சுடுகாட்டுக்கு போகணும்? ஏன்டா நீ வேற. இந்த சோஷியல் மீடியாவில் வந்து இதே தான் ஓடிட்டு இருக்கு. சோஷியல் மீடியாவில் இல்லை, தமிழ்நாட்டில் வந்து பிரச்சனை. ஹிந்தி வந்து திணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குரூப்பு, ஏன் 3 லாங்குவேஜ் படித்தா என்ன அப்படின்னு சொல்லி இன்னொரு குரூப்பு. இதில் வந்து இவங்க சொல்கிறது வந்து நாங்கள் 3 லாங்குவேஜ் தான் படிக்க சொல்கிறோம், நீங்கள் அது ஹிந்தி திணிப்புன்னு சொல்லி சொல்கிறீங்க. நீங்கள் எது வேணாலும் படிக்கலாம்ல, தெலுங்கு படிங்க, மராத்தி படிங்க, சான்ஸ்கிரிட் படிங்க, எவ்வளோ வேணாலும் படிங்க. ஆனால் இந்திய மொழியாக இல்லை நம்ம ஜெர்மன் கற்றுக்கலாம்டா இப்படியாவது. அதுதான் பிரச்சனை, இந்திய மொழியாக இருக்கணும் 3வது லாங்குவேஜ். ஓ சோ இங்கிலீஷ் ஃபாரின்ல. ஓகே ஓகே ஓகே. 2 இந்தியன், ஒரு இங்கிலீஷ், ஒரு ஆமா. உனக்கு ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் ஒன்று, அது நமக்கு தமிழ். அப்புறம் இங்கிலீஷ் வந்து இந்தியா ஃபுல்லாக படிக்கணும். அது போக 3வது லாங்குவேஜ் வந்து நீ இந்தியன் லாங்குவேஜ் படிக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த 3 லாங்குவேஜ் பாலிசியில் சொல்கிறாங்க. இதில் அந்த இப்போ இந்த இந்தியன் லாங்குவேஜ் அப்படின்றது தான் பிரச்சனை. இப்போ ஏதாவது ஒரு லாங்குவேஜ் அப்படின்னா வந்து நீ என்ன வேணாலும் படிக்கலாம். ஜெர்மன் படிக்கலாம், ஃப்ரெஞ்சு படிக்கலாம், ஸ்பானிஷ் படிக்கலாம், லாட்டின் படிக்கலாம், என்ன வேணாலும் படிச்சுக்கலாம். இதுதான் பிரச்சனை. அது வந்து இன்டைரக்டாக ஹிந்தியாக தான் வருன்ற மாதிரி சொல்கிறாங்க. இதில் வந்து நம்ம கருத்து என்னன்னு தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஹிந்தி ஏன் வரும்னு நீ நினைக்கிற? ஃபர்ஸ்ட்டு தேர்ட் லாங்குவேஜ் வந்து யார் வந்து தேர்ட் லாங்குவேஜை வந்துட்டு அசைன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஸ்டேட் கவர்மெண்ட் தான் நினைக்கிறேன். என்னடா பிரச்சனை எனக்கு புரியல. அதில் என்ன பிரச்சனைனா, நம்ம ஊரில் எத்தனை டீச்சரா தெலுங்குல எடுப்பாங்க, அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நாங்கள் தெலுங்கு படிக்க வேணாம்னா என்ன பண்ணுறது? அண்ட் நம்ம பேரண்ட்ஸ், ஐ மீன் ஐ டோன்ட் நோ அபவுட் யுவர் பேரண்ட்ஸ், பட் நிறைய பேர் நம்ம பேரண்ட்ஸே வந்துட்டு ஹிந்தி படிச்சிடறா போனா யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. போனா யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு ஹிந்தி தான் சாய்ஸ் இருக்கும் நிறைய பேரோட. கடைசியா வந்து ஹிந்திக்கு தான் வந்து லேண்ட் ஆகும். நீ வந்து டைரக்டா ஃபோர்ஸ் பண்ணல, இது வந்து உனக்கு எல்லா கேட்டையும் நீ மூடிட்ட, இது ஒரு வழி தான் இருக்கு, ஆனா நான் இங்க இந்த வழியில நீங்க போகணும்னு நாங்க ஃபோர்ஸ் பண்ணல அப்படின்னு என்ன அர்த்தம்? இது ஒன்று தான். நீ ஓகே என்ன லாங்குவேஜ் வேணாலும் படிக்கலாம்னா ஒரு லாஜிக் இருக்குது. எனி இந்தியன் லாங்குவேஜ்னு சொல்லிட்டோம்னா ஒரு ஸ்கூலில், கவர்மெண்ட் ஸ்கூலில் நீ எத்தனை டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் டீச்சர்ஸ் போடுவேன்? இங்கிலீஷ் தமிழ் போடுறதே இங்கே கஷ்டமாக இருக்குது. இதில் வந்து ஓகே ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தெலுங்கு படிக்கணுன்றாங்க, ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் சான்ஸ்கிரிட் படிக்கணுன்றாங்க, ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹிந்தி படிக்கணுன்றாங்கன்னா எத்தனை முதல்ல டீச்சர் இருக்காங்க நம்மக்கிட்ட? இது மாதிரி பல காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது தேர்ட் லாங்குவேஜ் நம்ம இந்தியா மாதிரி ஒரு நாட்டில் வந்து நீ போடுறதுக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்ச லாங்குவேஜ், அண்ட் ஆல்சோ நார்த்தில் பேசுகிற லாங்குவேஜ் என்னது, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தியை தான் வந்து சுற்றி முடித்து வரப்போகுது. அதில் கவர்மெண்ட் ஸ்கூல் தான் வந்து இப்போ மெயினாக அவங்கெல்லாம் சொல்கிறது. இப்போ வந்து நம்ம மலர் கட்சிக்காரங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல் குழந்தைங்கள்லாம் 3 மொழி படிக்கக்கூடாதா, நீங்கள் நடத்துகிற ஸ்கூலில் மட்டும் 3 மொழி சொல்லி கொடுக்குறீங்கல்ல, ஏழை குழந்தைங்கள்லாம் பாவம் இல்லையா அப்படி இப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது லாஜிக்காக கேட்க போனால் ஆமாம், அவங்களும் ஓகே நீங்கள் மட்டும் 2 மொழி படிக்கிறீங்க, 3 மொழி இவங்க படித்தா என்ன அப்படின்ற மாதிரி தோணும். பட் எனக்கு என்னென்னா, தேர்ட் லாங்குவேஜை ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிக்கிறேன்னு வச்சுக்கேன், ஒரு சப்ஜெக்ட் எக்ஸ்ட்ரா பாஸ் ஆகணும்னா தான் வந்து அவன் பாஸ் ஆகி கிராஜுவேட் ஆகி வெளியே வருவாங்கிற நிலைமை இருக்கும்போது அது வந்து இன்னும் அந்த ஜிஆரை குறைக்கும்னு நான் நினைக்கிறேன். சரி, இப்போ நீ ஜிஆர் எடுத்துகிட்டு வந்ததுனால நான் அடுத்து எனக்கு டவுட்டு. இப்போ ஜிஆர் வந்து தமிழ்நாடோடது வந்துட்டு நீ எங்கேயோ என்ன யாரோட கம்பேர் பண்ணுங்கிறாங்க? யூரோப்பை கம்பேர் பண்ணுவாங்க. இந்தியாவோட மொத்த இதோ ஜிஆரையுமே தமிழ்நாடு மட்டுமே தாண்டிருச்சு அப்படி இப்படின்னு சொல்றீங்களா? ஐ மீன் சொல்றாங்களா? ஐயோ. அப்படி இருக்கும்போது இப்போ நீ சொன்ன பாயிண்ட் படி பார்த்தா நிறைய பேர் இந்த சப்ஜெக்ட் படிக்கிறதுக்கே கஷ்டப்படுறாங்கங்கிற. ஸோ சப்ஜெக்ட் படிக்கவே கஷ்டப்படும் போது ஜிஆர்ன்ற ஒரு ரேட்டை மட்டும் வச்சு சந்தோஷப்பட சொல்றியா தமிழ்நாடு அப்படியே அட்வான்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு? இது ஒரு நல்ல கேள்வி. ஏன்னா இது வந்து நான் நிறைய பார்த்துட்டேன் இந்த ரேட்டை வந்து இந்தியாவோட கம்பேர் பண்றது, யூரோப்போட கம்பேர் பண்றதுன்னு. பட் கம்பேர் பண்ணலாம், பீகாரை விட நம்ம ஸ்டேட் இது எங்கேயோ போயிட்டு இருக்கு, எல்லாம் ஓகே. பட் சப்ஜெக்டை பாஸ் பண்ணுறதே கஷ்டமாக இருக்கும்போது வெறும் இந்த 12th முடிச்சு காலேஜ் போகிற ஒரு பர்சன்டேஜ், அதுவும் இவ்வளோ 50 சம்திங் தான் நினைக்கிறேன், அந்த பர்சன்டேஜை மட்டும் வச்சு நான் சந்தோஷப்பட முடியலையே. டெவலப்மெண்ட்டுங்கிறது நம்ம ஊருக்குமே அவ்வளோ இருக்கே. அதான்டா சொல்கிறேன்.
இப்போ ஜிஆர்ன்றது வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் எத்தனை பேர் போகிறாங்களோ அந்த ரேட் கரெக்டாக. அது வந்து யூஎஸில் கூட இந்த அளவுக்கு இல்லை, தமிழ்நாட்டில் இந்த அளவுக்கு இருக்குன்னு நம்ம பெருமைப்படுறோம். அதை வந்து அதை மட்டும் வச்சுட்டு என்ன நாக்க வலிக்கிறதா அப்படின்னு நீ கேட்குற. ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்கூல் குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே இப்போ வந்து 8th வரைக்கும் ஆல் பாஸ்ன்னு இருந்தது தெரியுமா? ஆமாம். அது எல்லாமே தான் இந்த ஜிஆர் ரேஷியோ நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆனதுக்கு காரணம். எல்லாருமே இப்போ நம்ம ஊரில் ஸ்கில் செட்டு வந்து நிறைய பேருக்கு இல்லை, டிகிரி முடிச்சிடுறாங்க ஆனால் வேலை கிடைக்கிறது இல்லைன்னு சொல்கிறோம்ல, அதுவுமே இந்த ஜிஆர் வந்து அதிகமாக இருக்கிறது தான் காரணமே. ஏன்னா எல்லாரையுமே வந்து நம்ம 12th வரைக்கும் எப்படியாவது கொண்டு வந்து விட்டுருவோம், 10th 12th மட்டும் அவங்க பாஸ் பண்ணால் போதும், காலேஜில் ஏதாவது ஒரு டிகிரி வாங்கிடுறாங்க, ஸ்கில் செட் கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனை, படித்தவங்களுக்கும் வேலை கிடைக்க மாட்டேங்குது. எப்படி இது எப்படி நான் எப்படி பார்க்குறேன்னா, ஃபஸ்ட்டு அட்லீஸ்ட் ஸ்கூல் படிப்பையாவது முடிக்கிறாங்களே, காலேஜாவது போகிறாங்களே, அது ஃபஸ்ட்டு ஸ்டெப்டா. நீ வந்து எடுத்தோன்னே வந்து எல்லாருமே டாக்டர் இன்ஜினியர் தான் ஆகணும்னா பணக்காரன் மட்டும்தான் ஆவான், காசு இருக்கவன் அப்பா அம்மா படித்தவன் மட்டும்தான் அடுத்த தலைமுறைக்கு அவன் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னா சொல்லி கொடுத்து அவனை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணி அவன் மட்டும் தான் போக முடியும். ஸோ ஃபஸ்ட் ஜென்ரேஷன் கிராஜுவேட்ஸ் நீ இப்போ தான் உள்ளே வரேன்னா உன்னை எப்படியாவது ஸ்கூலை முடித்து காலேஜில் கொண்டு போய் சேர்த்துடணும், அதுக்கப்புறம் நீ எதையாவது பண்ணு. காலேஜ் பக்கம் போகிறதே வந்து பெருசாக இருக்கிற நாட்டிலேருந்து நம்ம வரும்போது காலேஜ் வரைக்கும் கொண்டு போய், அது ஒரு மாஸ் பாப்புலேஷனை கிட்டத்தட்ட ஒரு 8 கோடி பேர் இருக்க ஒரு ஸ்டேட்டை வந்து இந்த மாதிரி டெவலப் பண்ணி கூட்டிகிட்டு வர்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அதனால தான் இப்படி ஜிஆர் இருக்கிறது வந்து பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். ஓகே, இப்போது நீ ஸ்கூல் முடிச்சு அட்லீஸ்ட் காலேஜுக்காவது போயிட்டோம் அப்படின்னு சொல்கிறல்ல, அதுவே வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த ஸ்டாண்டர்டு அந்த தரத்தெல்லாம் ஏற்றுற மாதிரி ஏதாவது டிஸ்கஸ் பண்ணலாம்ல. இன்னுமே எதுக்கு வந்துட்டு இந்த லாங்குவேஜே பிடிச்சது. இப்போ 2500 3000 வருஷமாக நம்ம ஹிஸ்ட்ரி கண்டுபிடிச்சிட்டாங்க, தமிழ் ஹிஸ்ட்ரின்னு 3000 வருஷமாக அழியாதது. இப்போ நம்ம இவ்வளோ பேசிகிட்டு இருக்கிற இவ்வளோ அவேர்னஸ் இருக்கிற இந்த காலத்தில் அழியுங்கிற இது நம்பிக்கை எனக்கு இல்லை. அதை விட சீரியஸாக அட்ரஸ் பண்ண வேண்டிய பிரச்சனைங்க நம்ம ஊரில் நிறைய இருக்குது. இப்போது என்இபி அப்படின்னு இந்த நேஷ்னல் எஜுகேஷனல் பாலிசின்னு எடுத்துக்கிட்டேன்னா, அந்த பாலிசியில் என்ன இருக்குன்னு யாருமே டிஸ்கஸ் பண்ணி நான் கேட்டதே இல்லையே. அதில் என்ன நடக்குது, அதில் என்ன இப்போது ஹிந்தியை தூக்கி ஓகே புரியுது, பிரச்சனை தான் புரியுது, தள்ளி வெயி. அதை தவிர அதில் வேறு ஏதாச்சும் இருக்கா? எஜுகேஷ்னலுக்கு ஒரு நான் பார்த்தேன் டீச்சர்ஸ் ட்ரைனிங், அது லைக் யூஜிசி டீச்சர்ஸ் ட்ரைனிங் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரிசர்ச்சு எல்லாத்தையும் ஒரே ஒரு தனி பாடியாக ஒன்று கவர்னிங் பாடி ஒன்று கொண்டு வரணும். அப்புறம் கிரெடிட் சிஸ்டம் கொண்டு வராங்க. லைக் காலேஜஸில் வந்துட்டு நம்ம இப்போ யூரோப்பில் பண்ணுறாங்கல்ல, ஃபர்ஸ்ட் இயர் இங்கே படிச்சுட்டு அப்புறம் செகண்ட் இயருக்கு வேறு ஊருக்கு போய் படிக்கலாம், அந்த மாதிரிலாம் இருக்காங்க. அந்த கிரெடிட் சிஸ்டம் வந்துட்டு பக்காவாக இம்ப்ளிமெண்ட் ஆக போகுது அது அப்படின்னு போட்டிருக்கிறதுல. அப்புறம் வந்து இப்போ ஸ்கூல்ஸே வந்துட்டு நமக்கு என்ன 10+2 இருந்துச்சுல்ல, அந்த கான்செப்ட் 5+3+3+4 அண்ட் இந்த மும்மொழி கொள்கையுமே வந்து நீ பார்த்தனா ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கா 8 இயர்ஸ்க்கா மதர் டங்கில் தான் டீச்சிங்ன்றாங்க. எனக்கு அது புரியல. எனக்கு அப்போது ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸும் வந்துட்டு இனிமேல் அப்போ ஃபுல்லாக 5th 8th வரைக்கும் தமிழில் தான் சொல்லி கொடுப்பாங்களா அப்போ நம்ம ஊரில்? எனக்கு அந்த மாதிரி நிறைய கொஷின் மார்க்ஸ் இருக்குது இதில் என்இபியில். அதெல்லாம் ஒருத்தரும் அட்ரஸ் பண்ணி நான் பார்க்கவே மாட்டேங்க. எல்லா இடத்துலையுமே ஹிந்தி 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 லைக் நாட்டில் நடக்கிற முக்கியமான பிரச்சனையெல்லாம் விட்டுட்டு லைக் எனக்கு என்ன தோணுதுன்னா, மக்களை வந்துட்டு ஒரு திசை திருப்புறதுக்காகவே இதை ஒரு ப்ராப்ளமாக வச்சு ஃபுல்லாக அப்புறம் மக்கள் வந்துட்டு இதையே பேசி இப்போ நீ சொன்ன மாதிரி ஹேஷ்டேக் போட்டு விளையாடி கெட் அவுட் இது இல்லைன்னா வந்துட்டு ஸ்டாப் ஹிந்தி இம்போசிஷன் ஒரு ஹேஷ்டேக்கை போட்டு விளையாடி ரியல் ப்ராப்ளம்ஸை விட்டுறாங்களோன்னு இருக்கு எனக்கு. சென்ட்ரல் எஜுகேஷன் மினிஸ்டர்கிட்ட கேட்கும்போது தே வாண்ட் அக்செப்ட் இந்த 3 லாங்குவேஜ் பாலிசி. அதனால் நாங்கள் 3 லாங்குவேஜ் பாலிசி சொன்னாரா இல்லை நியூ எஜுகேஷன் பாலிசி சொல்கிறாங்களான்னு எனக்கு என்இபி சொன்னேன். வி டோன்ட் அக்செப்ட், அதெல்லாம் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, அதனால் நாங்கள் காசு தர மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொன்னதுலேருந்து இது வெடிச்சிருச்சு. அப்படி சொன்னனால இவங்க ஏன் நாங்கள் அக்செப்ட் பண்ணலன்றதுக்கு வந்து இந்த 3 லாங்குவேஜ் பாலிசியை வந்து ஒரு மெயின் ரீசனாக சொல்கிறாங்க. மற்றபடி இவங்க ஆப்போசிட்டாக பேசுகிறவங்களும் இதை விட்டுட்டு மற்றதெல்லாம் இருக்குது பாருங்க அப்படின்னு கூட இப்போ சப்போர்ட் பண்ணி இந்த புதிய எஜுகேஷன் பாலிசியை சப்போர்ட் பண்ணி பேசுறவங்களும் அதை பத்தி பேசுறதே கிடையாது. ஆமா, ஹிந்தி அவங்களும் இருக்குன்னு சொல்லிட்டு பேசுறாங்க. யூஸ் இருக்கு. ஒருத்தர் என்னன்னா பானிபூரி சாப்பிட்றதுக்கு யூஸ்ன்றான், இன்னொருத்தர் குமரி பண்ணி தாட்டினா திட்டுவாங்க உனக்கு தெரியாதுங்கிறான். அப்புறம் இன்னொருத்தர் உட்காந்துட்டு கன்னடத்துல உட்காந்து சோறு கொடுங்க டீ கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஓகே, கர்நாடகாவே போற இளநீ கடைக்கு போய் நிக்கிற
நீ போய் அவன்கிட்ட தங்க என்ன வேலைன்னா கேட்க போற, ஏழை நீ தான் வாங்க போற, நீ போய் நின்னாலே எத்தனை வேணும்னு அவன் கேட்க போறான், 1 2 சொல்ல போற, அது கை காமிச்சா பத்தாதா, வாங்கிட்டு வரப்போ. அதையும் மீறினா கூகுள் ஆன் பண்ணி வரப்போகுது. இதுக்காக நான் உட்காந்துக்கிட்டு 2 பிளேட் பானிபூரி ஏதோ தான் நீ சொல்லுவ, அதுக்காக நீ இதெல்லாம் ஒரு ரீசனாண்டா ஒரு லாங்குவேஜ் கத்துக்கிறதுக்கு? எனக்கு புரியவே இல்லை. நீங்கெல்லாம் படிச்சவங்க தானே பாஸ், சொல்லுங்க. இது ஓகே, லாங்குவேஜ் தாண்டி இது நிறையா இருக்கு. ஓகே, உங்களுக்கு அப்படிதான் 2 லாங்குவேஜ் தானே வச்சு தொலைங்க, 2 லாங்குவேஜ் வச்சுட்டுங்க, மற்றவங்கெல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டு போங்கன்னு சொல்ல வேண்டியதானே. இவங்க அதையும் சொல்ல மாட்டானுங்க, நீங்க 3 மொழி படிச்சே ஆகணுன்றானுங்க. இவனுங்களும் நாங்கள் படிக்க முடியாதுன்னு நிற்கிறாங்க. ஓகே, நீ வந்து நிறைய லாங்குவேஜ் படிக்கிறது வந்து முக்கியம் இல்லை, அதெல்லாம் தாண்டி இது எப்படி வந்து கிரவுண்ட் லெவல் அஃபெக்ட் ஆகுதுன்னு தான் நான் ஃபஸ்ட் எடுத்தோன்னு சொன்னேன். நீ ஒரு சப்ஜெக்டாக இன்னொரு சப்ஜெக்டை தூக்கிட்டு வர்றான் அப்படின்னா அது பாஸ் ஆகிறதுக்கு நீ எங்கள் அம்மா வந்து 1980s படிக்கும்போது ஃபெயிலான ஒரே சப்ஜெக்ட் வந்து இங்கிலீஷ், அதனால ஸ்கூல் ட்ராப் அவுட்டு. இன்னைக்கும் தமிழ் மீடியம் பசங்களை வந்து மார்க் எதில் கம்மியாக எடுப்பாங்கன்னா இங்கிலீஷில் எடுப்பாங்க. ஏன்னா அது ஒரு சப்ஜெக்டாக தனி ஏன்னா படிக்கிறதெல்லாம் தமிழில் படிப்பாங்க, அது ஒரு சப்ஜெக்டாக தனியாக ஒரு லாங்குவேஜ் படிக்கும்போது அது அவங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். அதே மாதிரி அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நீ இன்னொரு லாங்குவேஜை போய் சேர்க்குறேன்னு வச்சுக்கேன், அது கண்டிப்பாக அந்த லாங்குவேஜை பாஸ் ஆகிறதுக்கு அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அது நீ எந்த லாங்குவேஜாக வேணாலும் இருக்கலாம். அதனால் இது வந்து நான் தமிழ்நாட்டை சொல்லும்போதே இந்த பிரச்சனை இருக்குன்னா, நீ நார்த்தில் யோசிச்சு பாடுறாங்க. முதல்லையே வந்து காசு இருக்கவங்க மட்டும்தான் படிக்க முடியுது, ஒரு 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 குறிப்பிட்ட பேக்ரவுண்டில் இருக்கவங்க மட்டும்தான் வந்து படிக்க முடியுது. அந்த நிலைமையில் இருக்கும்போது இப்படி இன்னும் ஒரு லாங்குவேஜ் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும்போது கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களுக்குலாம் ரொம்பவே அது வந்து கஷ்டமாக தான் இருக்கும். கரெக்ட். நீ கவர்மெண்ட் ஸ்கூலை விட நமக்கே நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்தே இங்கிலீஷில் தான் வந்துட்டு படிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம். ஆனால் இங்கிலீஷில் நம்ம எப்போ இங்கே வந்துட்டு தானே கொஞ்சம் ஏதோ இப்போ கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிருக்கோம். எனக்கு தெரிஞ்சு நம்ம ஊரில் இருக்கிற வரைக்கும் இங்கிலீஷ் தத்தப்பத்தான் தான் ஒரு ஸ்டேஜ் ஏரியில் ஏதாவது பேச சொன்னோம். அன்லஸ் ஒரு குறிப்பிட்ட ஸ்கூல்லேருந்து வந்தால் மட்டும்தான் அவங்க ஸ்லோவாக பேசுவானுங்க. நம்ம அர்ஜுன் பேசிக்கிட்டு இருப்பானுங்களே, அதுவே ஒரு போன இங்கிலீஷே. பட் நமக்கு அது கூட தெரியாதுல்ல நம்ம ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் அந்த அளவுக்கு. அது அப்படிதான் நான் இருந்தேன். அதனால இங்கிலீஷை வந்து அதான் எக்ஸ்ட்ரா ஒரு லாங்குவேஜே கஷ்டமாக இருக்கும்போது இன்னொரு லாங்குவேஜ் இருக்குது. அப்புறம் அண்ட் ஆல்சோ அது இந்தியன் லாங்குவேஜாக இருக்கணும். நீ ஏன் அது வாழ்க்கையில் வந்து நீ வேற ஸ்டேட்டுக்கு போக போகிறது இல்லைன்னா உனக்கு யூஸ் ஆக போகிறது லாங்குவேஜ் ப்ரோ. எதுக்கு யார் ஏன்டா அந்த டாபிக்ல போகாத, நான் டென்ஷன் ஆயிடுவேன். யான்டா சொல்றது, எதுக்குடா நேஷனல் லாங்குவேஜ்? இப்போ சரி ஓகே, நான் என் ஊரில் பிறந்து நான் என் ஊரில் வளர்ந்து நான் என் ஊர் சிட்டிசன் காமிச்சிக்கிறதுக்கு நான் ஏன் ஓன் லாங்குவேஜ் கற்றுக்கணும்? எனக்கு ஒரு தாய்மொழி இருக்குல்ல, அதை கற்றுக்கிட்டா நான் போதாதா? இந்த ஊர் இந்த மண்ணுக்கு நான் சொந்தக்காரன் என்னால் நிரூபிக்க முடியாதா அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. வேலை வாய்ப்புக்காக நீங்கள் கற்றுக்க அப்படின்னா அதே இஷ்டம், நான் அங்கே போகும்போது நான் கற்றுப்பேன். அதுக்கு மேலே நீ எல்லாம் கற்றுக்கிற எல்லாமே உன் இன்ட்ரெஸ்ட்டும் உன் இஷ்டத்தை வச்சு தான் நீ கற்றுக்கணுமே தவிர எனக்கு தெரிஞ்சு கம்பல்ஷனாக இது தேவை அது தேவைன்னெலாம் ஒன்றுமே கிடையாது. நீ சொன்ன மாதிரி இங்கிலீஷ் இருந்தாலே போதும், இந்த உலகம் ஃபுல்லாக நீ வந்து எங்கே வேணால் போய் மேனேஜ் பண்ணலாம். உண்மைதான். அது இப்போ இருக்கிற இந்த ஃபோன் இதில் பேசிட்டு காமிச்சா அவன் அது அந்த மொழியில பேசி அவன்கிட்ட பேசுது, அவன் பேசுறத திரும்ப ரெக்கார்ட் பண்ணிட்டு பார்த்தா அவன் என்ன சொல்றான்னு புரியுது. இதுக்கு மேல உனக்கு என்ன வேணும் எனக்கு புரியல. உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா ஒரு மொழி கற்றுக்க இன்ட்ரெஸ்ட் தாராளமா கற்றுக்கலாம். பட் அதை தான் நீ கற்றுக்கிட்டே ஆகணும், இல்லைன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்றது வந்து செம்மையும் ஒரு இது தோணுது ப்ரோ. இப்போ இந்தியாவிலேருந்து ஃபாரின் வராங்கன்னு வச்சுக்கோ, ஏன் இப்போ ஜெர்மனியே எடுத்துக்கோ, எத்தனை பேர் A1 B1 அங்கேயே கிளியர் பண்ணிட்டு வராங்க. ஐ மீன் நான் சொல்கிறது கொஞ்சம் பணம் இருக்கிறவங்கலாம் பார்த்தேன்னா கண்டிப்பாக கிளாஸ் போயிட்டு ஐயோ நம்ம ஜெர்மன் போகிறோம் அங்கே கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு A1 B1 படிச்சுட்டு வராங்க. ஆனால் ஒரு எக்ஸாம்பிளுக்கு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸே தமிழ்நாட்டில் வேலை பார்க்க வரணும், ஓகேவா? தமிழ்நாட்டில் பேஷண்ட்ஸ் என்ன பேச போகிறாங்க? தமிழ். ஆனால் அவங்களுக்காக ஒரு டெஸ்ட்டு ஒன்றும் கிடையாது. அவங்க வந்துட்டு இங்கே வந்துட்டு பேஷண்ட் கிட்ட பேங்குறாங்க. அதெல்லாம் நீட்டின் கொடுமைகள். அது ஒண்ணு. இங்க வந்துட்டு இட் இஸ் வெரி டிஃபிகல்ட், தே ஆர் நாட் அண்டர்ஸ்டாண்டிங் ஹிந்தி அப்படின்றானுங்க. டேய் நீ இங்க வந்திருக்கடா, அப்ப நீ தாண்டா மக்கள் கிட்ட என்ன பேசணுமோ அதை கத்துக்கிட்டு வரணும். என்ன கேட்டா அதுக்கெல்லாம் ஒரு என்ன பண்றது, A1 B1 மாதிரி வைங்கடா, ஒரு ஸ்டேட் வைக்கணும், என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கலாம். பட் என்னன்னா நம்ம எல்லாரும் ஒரே கண்ட்ரியா போயிட்டோமா, ஸோ ஒரே கண்ட்ரிக்குள்ள இதெல்லாம் பண்ண முடியாது அப்படிமா. இப்போ அங்க இருந்து நம்ம ஊர்ல இருந்து இங்க வராங்கல்ல டாக்டர்ஸ், எத்தனை பேர் நார்த்ல இருந்து படிச்சுட்டு வரானுங்க. ஜெர்மன் எக்ஸாம் கிளியர் பண்ணலன்னா அவன் வீசாவே தர மாட்டான். நீ எதுக்கு இங்க வர மொழி தெரியாம
அப்படிம்பா. எனக்கு தெரிஞ்சு இங்க டாக்டர்ஸ் வரணும்னா ஜெர்மன் C1 C2 கண்டிப்பா படிக்கணும். ஆமா, அது படிக்கணும். தான் எடுத்துப்பான். ஏன்னா நீ பேஷண்ட் கிட்ட பேசணும். பேசிக் காமன் சென்ஸ். நீ பேஷண்ட் இப்போ நமக்கெல்லாம் தேவைப்படல, ஏன்னா நம்ம லேபுக்குள்ளேயே இருக்கோம், ரிசர்ச் பண்றோம். சயின்ஸ் எல்லாமே வந்து இங்கிலீஷ்ல தான் இருக்கு. சயின்ஸோட லாங்குவேஜ் இங்கிலீஷ் தான். ஸோ நமக்கு பிரச்சனையா இல்லை. ஆனா அவங்க மக்களோட இன்ட்ராக்ட் பண்ணும் ப்ரோ. ஸோ அவங்களுக்கு இருக்கும்போது நம்ம ஊருக்கு வர, இப்போ நம்ம ஊருக்காரன் தான் சொல்றேன். நம்ம ஊருக்காரன் இப்போ டெல்லிக்கு போய் எய்ம்ஸ்ல வேலை பார்க்கறான்னு வச்சுக்கோ, ஹிந்தி தெரில, தே ஆர் நாட் டாக்கிங் இன் தமிழ்னு அவங்க பேசினா ஒத்துப்பாங்களா? வாய்ப்பே இல்லை. ஆனா இங்க வந்துட்டு அப்படியே நீ இன்னொரு எக்ஸாம்பிள் ப்ரோ, நம்ம எங்க படிச்சோம்? SRMல எத்தனை ஹிந்திக்காரங்க நமக்கு தெரிஞ்சவங்க 4 வருஷம் இருந்தாங்க. எத்தனை பேர் தமிழ் பேசினா? ஒரு லைனாவது பேசினா? ஒருத்தங்க கூட தெரியாது. அண்ணா, அதுக்கு மேல எதுவும் தெரியாது. அண்ணா அண்ணா இஞ்சி போனா இல்லைன்னா 4 பேர்கிட்ட ஏதாவது கெட்ட வார்த்தை வாங்கிக்காததுக்கிட்டு அதை ஒண்ணு இல்லன்னா ஆட்டோ அண்ணா, வாங்க அண்ணா, பொங்க அண்ணா அப்படிமாங்க. அவ்வளவுதான். யாரா இருந்தாலும் எந்த ஊருக்கு போனாலும் அவங்களுக்கு தெரிஞ்ச மொழியை வச்சுக்கிட்டு, இப்போ இங்கிலீஷோ இதுவோ அதை மட்டும் வச்சுக்கிட்டு உன்னால அங்க சர்வைவ் பண்ண முடியும். வெளில போய் லைக் இப்போ அங்க இருக்கிற மக்களும் உனக்கு சப்போர்ட்டிவா இருக்காங்க, இல்ல நீ அந்த மக்களோட உன்னால மிங்கிள் ஆக முடியுது அந்த மொழியை மட்டும் வச்சுக்கிட்டுனா தட்ஸ் போதுங்கிறேன். உனக்கு வந்துட்டு நீ கத்துக்கிட்டே ஆகணும், இல்ல நீ அங்க போகலாம் நாளைக்கு, அதுக்காக நீ கத்துக்கணுங்கிற கான்செப்ட். இதனால மொத்த நெப்பையுமே நாங்க ஏற்க மாட்டோம்னு சொல்றதும் எனக்கு தெரியல. ஏன்னா அதுல மத்ததெல்லாம் எவ்வளவு பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பேசலாம், மக்களுக்கு ஃபர்ஸ்ட் சொல்லணும். அதுல என்ன இருக்கு? ஆக்சுவலா பார்த்தா நம்ம ஊர்ல செகண்ட் லாங்குவேஜே பார்த்தேன்னா அவ்வளோ சாய்ஸஸ் இருக்கு ப்ரோ. இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது. இப்போ நீ தமிழ் தான் எடுத்திருப்ப கரெக்டா? செகண்ட் லாங்குவேஜ். ஆமா, நான் வந்துட்டு பிரெஞ்சு எடுத்தேன். ஸ்டேட் போர்ட்ல. ஆமாமா, 11th 12th பிரெஞ்சு எக்ஸாம். ஆமா, ஸ்டேட் போர்ட்லயே ஏற்கனவே சான்ஸ்கிரிட், பிரெஞ்சு அது நிறைய இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு எனக்கு லிஸ்ட் மறந்து போச்சு. பட் நம்ம ஊர்லயுமே அவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்கு. பட் அதான் நீ சொல்ற மாதிரி அந்த ஏரியால அந்த ஸ்கூல்ல அந்த டீச்சர் அவைலபிலிட்டி இருந்தா, ஆமா, அதெல்லாம் பேஸ் பண்ணி தான். பிரைவேட் ஸ்கூல்ல ஓகே, பட் கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து கேட்டா ஆமா அரசாங்கம் என்ன பண்ணுச்சு, போட வேண்டியதானே, இந்த டீச்சர்ஸ் போடலாம்ல அப்படி இப்படின்னு சொல்லலாம். பட் கரெக்ட் தான். இங்க ஜெர்மனிலேயே எடுத்துக்கிட்டேன்னா சவுத்துல இருந்து வர்றவங்க தான் எல்லா பேக்ரவுண்ட்ல இருந்து வருவாங்க. புரியுதா? கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து வரவும் வருவான். சொல்றது எனக்கு புரியுது. சொசைட்டில வேற வேற இடத்துல இருந்து வருவாங்க. இப்போ முடி வெட்டுறவன் பையனும் வருவாங்க, துணி துவைக்கிற ஒரு பையனும் வருவாங்க, அக்ரிகல்ச்சர் பண்ற பையனும் வருவாங்க, டாக்டரோட பசங்களும் இங்க வருவாங்க. ஸோ நம்ம பசங்க நம்ம ஊரு கேரளா ஆந்திரா கூட ஓரளவுக்கு, கர்நாடகா, இந்த 4 ஸ்டேட்ல இருந்து வர்றவங்களும் எல்லா பேக்ரவுண்ட்ல இருந்து வருவாங்க. பட் நீ நார்த்ல இருந்து எடுத்துக்கிட்டேன்னா உனக்கு பச்சையா சொல்லிடலாம் யாரு வராங்க. எல்லாருமே வந்து நுனிலாக்கில் இங்கிலீஷ் பேசுவாங்க. ரைட்டு, ஓ நீ தானா, ரைட்டரா அப்படின்னு தான் இருக்கும். ஸோ அதுவே வந்து இந்த மாதிரி ஜிஆர் இன்க்ரீஸ் ஆனது தான் ரீசனுன்னு நான் சொல்லுவேன். எல்லாத்தையும் பாஸ் பண்ணி விட்டு ஃபஸ்ட்டு படிங்கடா, பாஸ் ஆகி காலேஜ் பக்கம் போங்க, அதுக்கப்புறம் உனக்கு என்ன தோணுதோ படிக்கிறதா படி, இதையாவது பண்ணி தொலை, எக்ஸ்போஷராது கிடைக்கும் காலேஜ் வரைக்கும் போயிட்டா. இப்போ நமக்கு எல்லாமே காலேஜ் போனதுக்கு அப்புறம் ஒரு 3rd 4th இயர்ல தானே கொஞ்சமா சீரியஸ்னஸ்ன்னு வந்து ஆமா இல்லை இந்த ஃபீல்டில் இவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு பண்ண முடியுது. கரெக்ட். தமிழ்நாடோட இந்த எஜுகேஷன் சிஸ்டத்தையே என்னை கேட்டால் சூப்பராக இருக்குது ப்ரோ. நான் ஸ்கூல் புக்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தோன்னு செம்ம அட்வான்ஸ்டு. ஸ்கூல் புக்ஸில் பின்னாடி ஒரு சாப்டர் பின்னாடி ரெஃபரன்ஸ் ஆர்டிகல்ஸு, ரெஃபரன்ஸ் புக்ஸ் எல்லாம் பேர்லாம் போட்டிருக்கு. எல்லாத்துக்கு பின்னாடி அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ இதுவே நல்லா பண்ணுறாங்க. பட் இன்னும் நல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணி இன்னும் நல்லா நம்ம டேட்டாவை நான் எனக்கு தெரிஞ்சு இந்த டேட்டாவை பழைய டேட்டாவை எடுத்து பேசினா தான் எனக்கு கோவம் வருது. இன்னும் ஃப்ரெஷ்ஷாக இன்னும் சூப்பராக அட்வான்ஸ் பண்ணிவிட்டு பேசுனா எனக்கு தெரிஞ்சு அப்புறம் அவங்க வந்துட்டு இதை பாரு என்கிட்ட 100% இருக்கு, இப்போ என்ன பண்ண போற அப்படின்னு கேட்டால் ஒன்றும் பேசவே முடியாது அவனால். அப்படிலாம் கிடையாது. 50% எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? அதுக்கே வந்து ஒன்றும் கேட்க மாட்டாங்க. உங்களுக்கெல்லாம் நீங்கள்லாம் டெவலப்பே ஆகலை, நாங்கள் தான் உங்களை கையை பிடிச்சி தூக்கி விட போகிறோம், ப்ரிமிட்டிவ்ன்றானுங்க. இது என்ன அர்த்தம்னு எனக்கு புரியல. ஓகேடா, மேலேருந்து ஒருத்தர் நம்மளை கீழே பார்த்து சொன்னா ஓகே, நீயே கீழே கிடக்குற, கீழேருந்து ஒருத்தர் மேலே பார்த்துட்டு வேஸ்ட்ரா அப்படின்னா என்னடா அர்த்தம்? இது எனக்கு புரியலை. இப்போ இன்ஜினியரிங் இல்லை ஒரு ஐடியில் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா நீ இதில் தான் ஒர்க் பண்ண போகிற உனக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ நீ அதை கற்றுக்கிற அப்படின்னா அது ரொம்பவே யூஸ்ஃபுல்.
பட் ஒரு வேளை நீ இந்த ஸ்டேட்டில் போய் ஒர்க் பண்ணலாம், ஒரு வேளை நீ அங்கே போகலாம், அதுக்காக நீ எக்ஸ்ட்ரா ஒரு லாங்குவேஜை வந்து ஸ்கூல் ஃபுல்லாக நீ ஒவ்வொரு சப்ஜெக்டாக வருஷம் அதை நீ பாஸ் பண்ணி ஆகணும் அப்படின்றது வந்து கொஞ்சம் கொடூரமான விஷயம்தான். ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அது எக்ஸ்ட்ரா ஒரு கண்டிப்பாக ஒரு சுமை தான். ஆமாம், நான் இதுலேயோ கமெண்ட்டில் பார்த்தேன், ட்விட்டரில் நினைக்கிறேன், இந்த லாங்குவேஜ் கற்றுக்கிறதுக்கு நான் பைத்தான் இல்லை C++ அந்த லாங்குவேஜ் கற்றுக்க 3 லாங்குவேஜ் வந்து இந்த லாங்குவேஜ் சொல்லுங்கடா நாங்கள் தாராளமாக கற்றுக்குறோம் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ யோசிச்சுப்பாரு, 5ஆம் கிளாஸ்லேருந்து பைத்தான் கற்றுக்கிட்டா யோசிச்சுப்பாரு. நிறைய பேர் கற்றுக்குறாங்க ப்ரோ. நீ வேற ஏன்டா இந்த காசு இருக்கவன்னா கோச்சிங் கிளாஸு மயிருக்கு அண்ணாங்கட்டி கிளாஸ்ன்னு சொல்லிட்டு எல்லா பக்கம் போய் கற்றுக்குறாங்க. தேர்ட் லாங்குவேஜ் வந்து நாலேஜா இல்லை ஒரு 4-5 ஆப்ஷன் நீ போட்டிருந்தல ஒரு போல் ஒன்று. ஆமாம், அதில் வந்துட்டு நாலேஜ்ன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஓட் போட்டிருக்காங்கல்ல. 18% தேர்ட் லாங்குவேஜாக ஒரு இந்தியன் லாங்குவேஜ் வேணும்னு கவர்மெண்ட் சொல்லுது. அது ஓகேவா அப்படி இல்லை, ஏன் நீங்கள் வந்து எஸ்னா ஏன், ஒய்னா ஏன் அப்படின்னு கேட்டிருந்தேன். இதில் வெறும் எஸ்ஸுக்கு வந்து 16% கொடுத்துருக்காங்க. நோ தேர்ட் லாங்குவேஜ் தேவையே இல்லைன்னு 62%. லாங்குவேஜஸ் நாலேஜ் அப்படின்னு சொல்லி 18%. அப்புறம் ஐ வில் எக்ஸ்பிளைன் ஒரு 4%. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஐ வில் எக்ஸ்பிளைனை வந்து நான் நோவில் தான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா கமெண்ட்டில் வந்து எல்லாமே தேர்ட் லாங்குவேஜ் தேவையில்லை அப்படின்னு தான் பேசியிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 66 to லாங்குவேஜஸ் நாலேஜ்லேயும் சில 2-3 பேர் ஏதாவது அப்படி பேசியிருக்கலாம். ஒரு 65 to 70க்குள்ளே வந்து நோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ்ன்னு சொல்கிறவங்க வந்து ஒரு 20%. ஆமாம், 30% இருக்காங்க. ஆமாம், ஸோ 70-30 அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். இதில் லாங்குவேஜஸ் நாலேஜ் அப்படின்னா இல்லை, இப்போ சயின்டிஃபிக் லாங்குவேஜ் என்னது, ஒரு சயின்டிஸ்ட் ஆகணும்னா உனக்கு என்ன லாங்குவேஜ் மெயினாக தெரிஞ்சிருக்கணும், இங்கிலீஷ் தான் தெரிஞ்சிருக்கணும். ஆமாம், ஸோ இப்போ நமக்கு எல்லாம் இங்கிலீஷ் தெரியும். ஒரு சயின்டிஃபிக் ரிசர்ச் ஆர்டிக்கலாக நீ இங்கிலீஷில் தான் படிக்கணும், இங்கிலீஷில் தான் எழுதணும். நீ ஸ்பெயின்லேருந்து வந்தாலும் சரி, அமெரிக்காலேருந்து வந்தாலும் சரி, நியூசிலாண்ட்லேருந்து வந்தாலும் சரி, இட்டாலியிலேருந்து வந்தாலும் சரி, ஜெர்மன்லேருந்து வந்தாலும் சரி, இந்தியாவிலேருந்து வந்தாலும் சரி, உனக்கு இங்கிலீஷ் தான். ஓகேவா? நீ வந்து தேர்ட் லாங்குவேஜாக வந்து சான்ஸ்கிரிட் படித்தாலும் யூஸ் கிடையாது, ஹிந்தி படித்தாலும் யூஸ் கிடையாது, மலையாளம் படித்தாலும் யூஸ் கிடையாது, தெலுங்கு படித்தாலும். ஒரு கான்ட்ரவர்சியில் ஒன்று பேசலாம். என்னது? சான்ஸ்கிரிட் கோடிங் லாங்குவேஜாக அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. அடையாண்டா நீ வேற. ஒரு சயின்டிஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து டெக்னாலஜியில் மனுஷங்களை அடுத்த நிலைமைக்கு நீங்கள் கூட்டிகிட்டு போகிறதுக்கு வந்து இந்த மாதிரி தேவையில்லாத லாங்குவேஜ்கள் தேவையில்லை. உங்களுக்கு மெயினாக உலகத்தை கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஒரு லாங்குவேஜ் இல்லையா, அது இங்கிலீஷ்னு ஆகிப்போச்சு. அது தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த பிரிட்டிஷ்காரங்க வந்து எல்லா பக்கம் காலனைஸ் பண்ணனால வேர்ல்டு ஃபுல்லாக இப்போ இங்கிலீஷ்னு ஆகிப்போச்சு. அதனால் அது இப்போ மாற்றவும் முடியாது. இப்போ உட்காந்து நான் புரட்சி போடணும், இல்லை நான் வந்து மலையாளத்தை தான் வந்து ஆக்குவேன் வேர்ல்டு லாங்குவேஜாக, நான் வந்து ஹிந்தியை வந்து வேர்ல்டு லாங்குவேஜாக ஆக்குவேன்னா அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ நீ இங்கிலீஷ் படித்தே தான் ஆகணும். அது நம்ம வந்து அறிஞர் அண்ணா சொன்ன மாதிரி தான், எதுக்கு ஒரு பெரிய ஹைட்டான ஆள் போகிறதுக்கு பெருசு செய்து அப்புறம் குள்ளமான ஆளுக்கு தனியாக ஒரு சின்ன கேட்டு பெருசாக வச்சுக்கிட்டா எல்லாருமே அதிலே போக வேண்டியது தானே. அதே தான், அதே கான்செப்ட் தான். இங்கிலீஷ் கற்றுக்கிட்டோன்னா நம்ம உலகம் ஃபுல்லாக யார்கிட்ட வேணாலும் பேசிக்கலாம், இந்தியாவுக்குள்ளேயும் யார்கிட்ட வேணாலும் பேசிக்கலாம். ரூல்ஸ் படி நாங்கள் ஹிந்தி திணிக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. நீ வந்து ஏதாவது ஒரு லாங்குவேஜ் படிச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ரியாலிட்டி வந்து அப்படி இருக்காதுல்ல. நம்ம சுற்றி முற்றி ஹிந்தியை தான் படிக்க போகிறோம். தேர்ட் லாங்குவேஜ் படி அப்படின்னா சவுத்தில் இல்லையா, வேறு என்ன லாங்குவேஜ் படிக்க போகிறோம் நம்ம? நீ சொன்ன மாதிரி 3 லாங்குவேஜ்னா மதர் டங்கு, இங்கிலீஷு. நீ சொன்ன மாதிரி பார்த்தேன்னா இது 2 போதும். இது மதர் டங்கு, கல்ச்சுரலி ஃபேமிலி, உன்னோட ஊர், அந்த எத்னிசிட்டி ஓகே. இது இங்கிலீஷு நீ இப்போ இங்கிலீஷ் அங்கேயும் தானே இம்ப்ளிமெண்ட் ஆக போகுது. ஆமாம், ஸோ இங்கிலீஷு ஃபுல் இந்தியாவுக்கு தெரிய போகுது. இது நீங்கள் தான் படிக்கிறீங்களாடா இங்கிலீஷையும், அப்படின்னா இங்கிலீஷ் பேச போகிறாங்க, உலகத்தோடையும் கம்யூனிகேட் பண்ணிடலாம். நீ சொன்ன மாதிரி தேர்டுன்னு ஒன்று இருந்துச்சுன்னா அது எக்ஸ்ட்ரா பேர்டனாக தான் இருக்குமோன்னு தான் எனக்கும் இப்போ தோணுது. கண்டிப்பாக பேர்டனாக தான் இருக்கும். ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு கண்டிப்பாக ஒரு லாங்குவேஜ்ன்றது எதுக்குடா. இப்போ லாங்குவேஜில் என்ன சொல்லி கொடுப்பாங்க, ஏதாவது ஒரு ரேண்டம் கதை, அந்த காலத்து பாட்டு ஒன்று, இதெல்லாம் எதுக்குடா படிக்கிறோம் தான். நான்லாம் இப்போ தமிழ்லேயே வந்து கட்டுரை வந்து 3 பக்கம் 4 பக்கத்துக்கு எழுதுவோம். இங்கிலீஷ் லாங்குவேஜும் அப்படித்தான், எஸ்ஏன்னு வந்து எழுதி தள்ளுவோம். இதெல்லாம் படிக்கும்போது எதுக்குடா இதெல்லாம் படிக்கணும் அப்படின்னு தோணும். பட் அட்லீஸ்ட் தமிழ் வந்து என்னோட தாய்மொழி, நான் கற்றுக்கிட்டே ஆகணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. அதுவே கற்றுக்கிட்டே ஆகணும்னு அவசியம் கிடையாது. எனக்கு நான் என் தாய்மொழி தெரிஞ்சிருக்கணும், நல்லா தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசை, நான் கற்றுக்கிட்டேன். இங்கிலீஷும் அப்படி தான்.
சின்ன வயசுலலாம் எதுக்குடா இங்கிலீஷ் எல்லாம் தேவையில்ல அப்படின்னு தோணும். பட் ஒரு லெவலுக்கு மேலே எனக்கு வந்து பயம் வந்துருச்சு, இங்கிலீஷ் எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதோ அப்படின்னு தோணுனதுக்கப்புறம் அதையும் நான் கற்றுக்கிட்டேன். தேர்ட் லாங்குவேஜ் எனக்கு வந்து எனக்கு எப்போயுமே தேவைப்படலை. இங்கே வந்து இங்கே ஃபெல்லோ இண்டியன்ஸ் கூட பேசுறதுக்கு தான் தேவைப்படும். ஏன்னா நமக்கு ஹிந்தி தெரியலன்னா அந்த கேங் மட்டும் தனியாக கொஞ்சம் கொஞ்சம் பேசிக்கிட்டு இருப்பாங்க, நம்மளை தனியாக விட்டுருவாங்க. நம்ம பாட்டுக்கு நம்ம செட்டு யாரும் ஆகுறாங்களோ அவங்க கூட சேர்ந்து போக வேண்டியதான், அவ்வளோதான். இந்த ஊருக்காரன் ஜெர்மனே நமக்கு வந்து ஜெர்மன் தெரிலன்னா பரவாயில்ல இங்கிலீஷ் பேசலாம்னு சொல்லி பேசுவாங்க. பட் சில பேர் இருப்பாங்க, ஓகே உனக்கு இது தெரியல, இடத்துல போனால் நமக்கே கஷ்டமா இருக்கும், ஐயோ நம்ம அவனை இது பண்ணுறோமே அப்படின்ட்டு. தாய்மொழி எஜுகேஷன் வந்து இப்போ தமிழ்லேயே வந்து 8th வரைக்கும் படிக்கணும் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். கன்ஃபார்மாக அப்படி தான் படிக்கணும்னு சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரில. பட் அப்படி சஜஷன் இருக்கும்போது அது நம்ம ஊருக்கு செட் ஆகுமான்னு எனக்கு தெரில. இப்போ ஜெர்மனி எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் ஏன் திரும்ப ஜெர்மன் சொல்கிறேன்னா, நம்ம இங்கே இருக்கோம், அதனால் இந்த சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியும். இவங்களுக்கும் நேட்டிவ் வந்து இங்கிலீஷ் கிடையாது இல்லையா? ஸோ ஸ்கூலில் வந்து படிக்கிறது எல்லாமே இவங்க ஜெர்மனில் தான் படிப்பாங்க. அதே மாதிரி தான் நம்ம ஊரில் இப்போ சஜஸ்ட் பண்ணுறாங்க, தாய்மொழியில் படிக்கட்டும், அப்புறம் ஒரு லெவலுக்கு மேலே இங்கிலீஷ் படிக்கட்டும் அப்படின்னு. பட் இப்போ இவங்க எக்கனாமி எல்லாமே உள்ளுக்குள்ளேயே இருக்குது. இப்போ ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் படிக்கிறாங்க, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறாங்கன்னா இவங்களுக்கு BMW இருக்குது, பென்ஸ் இருக்குது, உள்ளே வேலை பார்க்கலாம். அதுக்கு அது ஜெர்மன் போதும். அவனுக்கு இண்டஸ்ட்ரியும் பயோடெக் இண்டஸ்ட்ரியும் எடுத்துக்கிட்டனாலும் ராஷியா அது இதுன்னு எல்லாமே இங்கேயே இருக்கு. பெரிய பெரிய கம்பெனி இங்கேயே நடத்திக்கிட்டு இருப்பாங்க. இவங்களே செல்ஃப் சஃபிஷியண்டா இருக்காங்க. இவங்க வெளில எல்லாம் எங்கேயும் பெருசா பண்ணியும் 100 பேர் இருக்காங்கன்னா அதுல 95 பேர் உள்ளதான் வேலை பார்ப்பாங்க. 98 பேர் அதிகமா வெளியே போக தேவை இருக்காது. பட் நமக்கு அப்படி இல்லைல்ல. இப்போ நம்ம தான் ஜெனடிக் இன்ஜினியரிங் படித்தோம். இப்போ நம்ம ஊரில் என்ன வேலை பார்க்குறது, 15,000 ரூபாய்க்கு லேபில் வந்து பிளட் டெஸ்ட் தான் பண்ணணும் உட்காந்து, மிஞ்சி போனால் உள்ள வேலை பார்க்கணும்னா. நான் போய் திருப்பூரில் ஜெனடிக் இன்ஜினியரிங் படிச்சுட்டு நான் எங்கள் ஊரில் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி வேலை பார்க்கணும், நான் எங்கடா வேலை பார்ப்பேன் சொல்கிறேன். அந்த மாதிரி ஏதாவது கம்பெனிக்கு தான் போய் வேலை பார்க்கணும்ல. பட் இவங்களுக்கு அப்படி தேவை கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு பெருசாக அப்படியுமே இவங்க இங்கிலீஷ் கற்றுக்குறாங்க, அது போக மற்ற லாங்குவேஜும் கற்றுக்குறாங்க. அது அவுட் ஆஃப் இங்கிலீஷ் வந்து வேர்ல்டு லாங்குவேஜ்னு ஆனதுக்கப்புறம் அது கற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஒரு கிளைண்ட் கிட்ட பேசுறதுக்கு இல்லை இப்போ பக்கத்து கண்ட்ரிக்கு டூர் போனாங்கனாலே அவங்க இங்கிலீஷ் தான் பேசுவாங்க. ஏன்னா நம்மளை மாதிரிலாம் இல்லை, நீ நார்த்து போனோன்னா வந்து ஹிந்தி கற்றுக்கணும் அப்படின்லாம் கிடையாது. இப்போ ஒரு ஜெர்மன் வந்து ஸ்பெயினுக்கு போகிறாருன்னா ஸ்பெயின்காரன் வந்து ஜெர்மன்ஸ்ட்டு இங்கிலீஷ்லாம் அவங்க 2 பேரும் பேசிப்பாங்க, இங்கிலீஷில் பேசிப்பாங்க. ஆமாம், அந்த மாதிரி தான். அப்படியே இல்லைனாலும் ஏதோ ஒன்று மேனேஜ் பண்ணியிருப்பாங்க. ஆமாம், நீ ஏன் அது கற்றுக்கலாம்னா டென்ஷன் ஆக மாட்டானுங்க நம்ம ஊரில். அதனால தான் அந்த மதர் டங்கில் படிக்கிற எஜுகேஷன் வந்து எவ்வளோ தூரம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு எனக்கு தெரியல. இப்போ இங்கிலீஷில் என்ன பிரச்சனைன்னு எனக்கு புரியல. மதர் டங்கில் பண்ணாங்கன்னா இது வெறும் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லையா ஸ்டேட் போர்டில் மட்டுமான்னு எனக்கு தெரியல. சிபிஎஸ்சி படிக்கிறவங்க நம்ம காலத்துலேயும் சரி இப்பயும் இந்த இது வந்துச்சுனாலும் சரி அங்கே அந்த மதர் டங் ரூல் இம்ப்ளிமெண்ட் ஆகுமான்னு எனக்கு தெரில. அவங்க எப்பவும் போல் வீட்லேயும் சரி ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சரி ஸ்கூல்லையும் சரி இங்கிலீஷில் சூப்பராக படித்து நல்லா மேலே வந்துடுவாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டேட் போர்ட் பசங்களுக்கு மட்டும் 5th 8th வரைக்கும் நீ மதர் டங்கில் சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தமிழில் சொல்லிக் கொடுத்தேன்னா 5வது 8வது வரைக்கும் நீ தமிழில் படிச்சுட்டு திடீர்னு 9th இங்கிலீஷ் போனேன்னா எப்படி அவங்களோட கம்பீட் பண்ண முடியும்? சின்ன வயசுலேருந்து இங்கிலீஷ் எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸு அது இதுன்னு எல்லாமே வருது. அது அடுத்த பஞ்சாயத்து. காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ன்னு எடுத்தோன்னா இன்இக்வல் சொசைட்டியில் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. நீ காம்படிட்டிவ் எக்ஸாம்னு ஒன்று வச்சேன்னா மற்ற நாட்டுக்கெல்லாம் கரெக்டாக வரும். ஏன்னா எல்லாருமே கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான எஜுகேஷன். பட் நம்ம ஊரில் வந்து காசு இருக்கவன் நல்ல கோச்சிங் சென்டர், 5வதுலேயே ரொபோட்டிக்ஸ் கிளாஸ், 6வதுலேயே வந்து கோடிங் கிளாஸ், 7வதுல வந்து அப்போவே வந்து இந்த ஜெனடிக் இன்ஜினியரிங் ஒர்க் ஷாப்லாம் வேறு நடத்திக்கிட்டு இருந்தாங்களே சொல்கிறேன். அந்த மாதிரி அதெல்லாம் காசு இருக்கவன் அப்போவே அந்த குழந்தைங்கலாம் படிச்சுக்குங்க. கவர்மெண்ட் ஸ்கூல் படிக்கிறவன் என்ன பண்ணுவான், ஒன்றுமே அந்தளவுக்கு எக்ஸ்போஷர் இருக்காது. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும், ஏற்றத்தாழ்வு இருந்துக்கிட்டே இருக்கும். இதே ஆர்குமெண்ட் வந்து நீ லாங்குவேஜுக்கும் சொல்லலாம். அப்படி தான் சொல்கிறாங்க. அப்போ வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிறவங்க மட்டும் நிறைய லாங்குவேஜ் படித்து ஆப்பர்ச்சுனிட்டியெல்லாம் தேடி போயிடுறாங்களே, கவர்மெண்ட் ஸ்கூல் படிக்கிறவங்க 2 லாங்குவேஜ் தான் படிக்கிறாங்களே அப்படின்னா அது ஒரு விதத்தில் கரெக்ட் தான். பட் அவங்க 3 லாங்குவேஜ் படித்து என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. எத்தனை பேர் நம்ம 3 லாங்குவேஜ் படித்து 3 படிக்கிறாங்க சொல்கிறேன். கம்பல்சரி கிடையாதுல்ல, அதுவும் ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் வந்து சொல்லி கொடுக்குறாங்க. பட் போர்டு எக்ஸாம்ஸில் அது கேட்க போகிறது இல்லை. ஆமாம் ஆமாம், 3 லாங்குவேஜ் படித்து எனக்கு தெரில. இப்போது நார்த் இந்தியாவில் வந்து அவங்களும் இப்போது இந்த 3 லாங்குவேஜ் பாலிசியில் இங்கிலீஷ் கண்டிப்பாக படிக்கிறாங்கல்ல. அப்புறம் ஏன் வந்து இன்னொரு லாங்குவேஜ் எக்ஸ்ட்ரா படிக்கணும், இன்னொரு இந்தியன் லாங்குவேஜ் படிக்கணும்? ஏன் சொல்கிறாங்கன்னா மற்ற ஸ்டேட் கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீ இங்கிலீஷை வச்சே கம்யூனிகேட் பண்ணலாமே அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இல்லை
அப்போ மற்ற ஸ்டேட்டோட கம்யூனிகேட் பண்ணணும்னா அப்போ வேற ஏதாவது மற்ற ஸ்டேட் பாஷை தானே எடுக்கணும். அதுக்கு எதுக்கு சான்ஸ்கிரிட் எடுக்கணும்? அது நார்த் இந்தியாவில் வேற என்ன எடுக்க போறாங்க? அவன் வந்து தமிழ்லாம் படிப்பான். பக்கத்து ஸ்டேட்னா அவன் குஜராத்தி கற்றுக்கிட்டோம், ராஜஸ்தானி கற்றுக்க சொல்லு, போஜ்பூரி கற்றுக்க சொல்லு, இல்லை இது நார்த் ஈஸ்ட் பாஷை ஏதாவது கற்றுக்க சொல்லு. நாங்கள் கற்றுப்போம், அது எங்கள் பிரச்சனை பாங்கடா, நம்ம என்ன பண்ணுறது அதுக்கெலாம். இல்லை சொல்கிறேன், இப்போ நீ செகண்ட் தேர்ட் மொழி வந்து கம்யூனிகேஷனுக்காக தான்னா அப்போ நீ வேற ஏதாவது ஸ்டேட்டோட லாங்குவேஜ் தானே கற்றுக்கணும் லாஜிக்கலி பார்த்தா. கரெக்டு தான். அப்படி இல்லையே, லாஜிக் இல்லையே இங்கே. பாட்டம் லைன் என்ன, அது ஒரு கம்யூனிகேஷன் டூல், அவ்வளோதான். லாங்குவேஜ் வந்து ஒரு நாலேஜ் கிடையாது அப்படின்னு. நம்ம பேஜில் வந்த கமெண்ட்ஸ் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட அது தமிழ்நாட்டுன்னு தெரியுது கமெண்ட்ஸ் படித்தாலே. நீ தான் சொன்னு நினைக்கிறேன். தமிழில் தானே போஸ்ட், நான் தான் சொன்னேன். நீ ஏன்னா தமிழ் போஸ்ட் பார்த்தாலே தெரியுது. ஆமாம், அதனால தான் ப்ரோ 65% வந்து நோட் கொடுத்துருக்காங்க. இல்லைன்னா வந்து இதே நீ இங்கிலீஷில் போட்டு ஒரு ஏதாவது பப்ளிக் ஃபோரம்ல நீ இங்கிலீஷ் பேஜா இருந்து இங்கிலீஷில் தான்டா போட்டேன், கொஸ்டின் இங்கிலீஷில் தான் இருந்துச்சு. பட் நம்ம ஃபாலோவர்ஸ் எல்லாம் வந்து தமிழ்நாட்டில் இருந்து வந்திருக்காங்கன்னா நமக்கு தமிழ்நாடு இத்தினூண்டு யூடியூப் சேனல் வச்சிருக்க நம்ம கிட்ட இருந்தே தெரியுது. ஓகே, பீப்புள் வந்து 2 லாங்குவேஜ் தான் போகணும் அப்படின்னு. அப்புறம் நம்ம எலெக்டட் கவர்மெண்ட்டுக்கு தெரியாதா? அதான் சொல்கிறேன், இத்தனை 8 கோடி பேரில் வந்து எலெக்ட் பண்ண கவர்மெண்ட்டும் வந்து 2 லாங்குவேஜ் பாலிசின்னு தான் சொல்லுது. அப்புறம் எதுக்கு நியூஸ் சேனலில் உட்காந்துக்கிட்டு தமிழக மக்கள் வந்து 3 லாங்குவேஜ் பேசுறதுக்கு தான் ட்ரை பண்ணுறாங்கன்னா, யாரா ட்ரை பண்ணுறவன் அந்த கட்சிக்கே ஓட்டு போட்டிருக்க மாட்டானா? யார் வந்து 3 லாங்குவேஜ் படிக்கணும்னு சொல்கிறாங்களோ டேரெக்டாக அங்கேயே ஓட்டு போட்டிருக்க மாட்டாங்களா? எதுக்கு இந்த கட்சி ஓட்டு போட்டு உட்கார வச்சுருக்காங்கன்னா, இவங்களுக்கு இதுதான் வேணும். பீப்புள் வாண்ட் தட் அப்படின்னு தான் நான் எடுத்துக்க முடியும். மெஜாரிட்டிக்கு இது வேணும். மெஜாரிட்டிக்கு டெமோக்ரஸி இஸ் எ ஃப்ளாட் சிஸ்டம், அதனால ஒண்ணுமே பண்ண முடியாது. மெஜாரிட்டிக்கு இது வேணும். அப்படி பார்த்தா என்ன, நாங்க சவுத் மொத்தமே நாங்க உட்காரலையா அப்படிதானே இவங்களும் சொல்லுவாங்க. தமிழ்நாடு மொத்தமும் ஓட்டே போடல, ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல, ஆனாலும் எங்களுக்கும் அவர் தான் பிஎம், நாங்க ஏத்துக்கிட்டோம்ல. ஏத்துக்காம எடுக்கவும் முடியாது, ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அப்படி ஒண்ணு இருக்கு. எதுக்காக இந்த டாபிக்கை நான் பேசணும்னு நினைச்சேன்னா, 3வது மொழி அந்த ஆகிறதுக்கா யூடியூப் ஒன்று கேன்சல் பண்ண ரிப்போர்ட் நிறைய விழணும். இல்லை ப்ரோ, நான் அப்படி எதுவும் தப்பாக பேசல, நடக்கிறதானே சொல்கிறேன். நான் ஏன் பேசணும்னு நினச்சேன்னா, மெயினாக எப்படி நம்மளுக்கு ஸ்டாம்ப் குத்துறாங்கன்னு மட்டும் அது பரவாயில்ல ப்ரோ, அது என்ன வேணாலும் குத்திட்டு போகிறாங்க. நான் 3வது லாங்குவேஜ் வந்து ஒரு நாலேஜ் கிடையாது. நான் போட்ட ஹைலைட்டில் ஏன் அது தனி ஆப்ஷனாக இருந்துச்சுன்னா அதுதான். லாங்குவேஜ் வந்து ஒரு நாலேஜே கிடையாது. 10 மொழி பேசுகிறவன் முட்டாளாக கூட இருக்கலாம். ஒரே மொழி ஏன்டா இப்போ அமெரிக்கன் சயின்டிஸ்ட்லாம் இருக்காங்கல்ல, நோபல் பிரைஸ் வாங்கின சயின்டிஸ்ட்லாம் இருக்காங்க. எத்தனை பேருக்கு எத்தனை மொழி தெரியும்? மிஞ்சி போனால் அவனுக்கு இங்கிலீஷை தவிர எனக்கு தெரிஞ்சு எதுவுமே தெரியாது பெரும்பாலான சயின்டிஸ்ட்டுக்கு. ஓகேவா, எனக்கு தெரிஞ்ச பெரும்பாலும் சயின்டிஸ்ட் எல்லாம் நிறைய பேர் ஜெர்மன் சார்ந்திருப்பானுங்க. ஸோ ஜெர்மன் இங்கிலீஷ் அவ்வளோதான் இருந்திருக்கும். இப்போ இருக்க சயின்டிஸ்ட்டுமே அவ்வளோதான், 2 லாங்குவேஜ், தாய்மொழி. இது நம்ம சயின்ஸை பற்றி பேசணுமே சொல்கிறேன். எதுக்கு நிறையா லாங்குவேஜ் கற்றுக்கணுன்னா, உனக்கு ஒன்றா இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கற்றுக்கலாம், இல்லை நீ டூரிஸ்ட் கைடுனா கற்றுக்கலாம், இல்லை நீ வேலைக்கு போகிற இடத்துல உனக்கு அந்த நாட்டுக்கு நாட்டுக்கு போறியோ ஸ்டேட்டுக்கு போறியோ அங்கே உனக்கு மற்ற இடத்துல பேசணும்னா கற்றுக்கலாம். மற்றபடி வந்து கற்றுக்கிட்டே ஆகணுன்றது அவசியம் இல்லைங்கிறது என் கருத்து. உன்னோட ஃபைனல் கருத்து? என் கருத்தும் அதுதான். லைக் எனக்கெல்லாம் வந்துட்டு மொழி கற்றுக்க பிடிக்கும் ப்ரோ. ஆனால் நீ சொன்ன மாதிரி இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு தான், சும்மாலாம் உட்காந்து மொழி கற்றுக்க மாட்டேன். இப்போ இங்கே வந்தேன்னா எனக்கு இப்போ இந்த ஊர்க்காரங்க அவங்களுக்கு ஏன்னா இங்கிலீஷும் தெரியல. ஸோ அவங்கக்கிட்ட இங்கிலீஷ் தெரியல, நான் பேசணுன்னா நான் ஆசைப்பட்டு நானே கற்றுப்பேன். பட் நீ வந்து இல்லை நீ கற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு ஒன்று சொன்னாங்கன்னா எனக்கு தெரில, இது அவங்களுக்கும் அக்செப்ட் ஆகுன்ற. இப்போது அதே தான், இப்போது அவங்க நார்த்துலேருந்து சவுத்துக்கு வந்தாலும் சவுத்தில் ஹிந்தி தெரியலன்னு ஃபீல் பண்ணுறாங்களே தவிர, ஐயோ நம்ம தமிழ் கற்றுக்கலாம்ல இவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணன்னு யாரும் பேசுறதில்ல.